அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி பார்க்கும்போது சந்திர கிரகணமும் நிகழுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வர நிகழுதுங்க. சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். ஏன்னா கிரகண நேரத்தில் பலவிதமான தோஷங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்போ நடைபெறக்கூடிய இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் இந்த வருடத்தினுடைய 2வது சந்திர கிரகணம். இது இந்தியாவில் தெரிவதோடு மட்டும் இல்லாமல் முழு சந்திர கிரகணமாகவே இருக்கிறது. இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் ஏற்படுத்துது. ஏற்கனவே கிரகணம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக அவ்வளவா சுபமான ஒரு நாள் கிடையாது. அந்த நாளில் ஏற்படக்கூடிய நவக்கிரகத்தினுடைய மாற்றம் சுப கிரகங்களாகவே இருக்க பெற்றாலும் அது இந்த கிரகண நேரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் வெற்றிகள் உண்டாக பெறுவீங்க. பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல தாமதங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் இருக்கிறது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி அனுகூலமாகவே முடியும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால குடும்பமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அவர்கள் மூலமா வாழ்க்கையில நல்ல திருப்பமும் ஏற்படலாம். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாகவே உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்க பெறலாம். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க பெறும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அதே சமயம் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். அதே போல நவீன ரக மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீங்க.
திருமண முயற்சியில் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல வரன் அமைய பெறுவீங்க. ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க. குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வதன் மூலமாக விபத்துக்களை தவிர்க்க முடியும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலாம். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்பதை விடவும் குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாங்க. அதே சமயம் ஓரளவுக்கு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த காலம் பல வகையில் பார்க்கும்போது அனுகூலமாகவே இருந்தாலும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மனக்கவலை சற்று மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் சற்று கூடுதலாக எதிலையுமே கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் திடீர் செலவு அதிகரிக்க செய்யலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. இருந்தாலும் கடின உழைப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சில பல விஷயங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது அவசியங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். நல்ல ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு அது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் சக பணியாளர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துலையோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை குறைச்சி தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்களில் காலதாமதம், சிக்கல், கோபம் அதிகரிக்கிறது, டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் அதன் காரணமாக அவப்பெயரே ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர நல்ல ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி காண வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிரவேசிக்கிறாரு. 2 மற்றும் 7வது ஸ்தான அதிபதியான இவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனநிறைவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.
பழைய வாகனத்தை விற்று புதியதை வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். ஆபரண சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க. நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி தன்மை குறையவும் ஆரம்பிக்கலாம். நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் விரிவுக்கு பயன்படுத்துவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு மறைய ஆரம்பிக்கும். திருமண வாய்ப்புகள், லாபகரமான நிலம், வீடு விற்பனை, புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது இல்லை பழுது பார்க்கறது போன்ற பணிகளில் ஈடுபடுவீங்க.